என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். அதுக்கு ஆப்போசிட்டு கொல்லும். எந்த மாதிரி அன்பு? வாழ்ந்து கெட்டவர், வாழும்போது குடும்பத்தோட கணவன் மனைவி பிள்ளைகள், ஓகே ஃபைன், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும். கெட்டு போகிறது ஒரு பொண்ணால தான், இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி காரியங்கள். அப்போ வாழ்ந்து கெடுதல், ஒரு பொண்ணால கெட்டு போகிறோம். அப்போ எப்படி கெடுவோம் அப்படின்னா, கடைசி கிளைமேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணாசையில் விழுந்தவங்க மட்டும் அழியிறது கிடையாது. எப்பா இது தப்புப்பா, என்னது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நீ பரஸ்திரியின் மார்பை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேண்டாம், நீதிமொழிகள் எடுத்து படி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ சொல்லியிருக்காங்க, வேண்டாம்ல, இல்லை சொன்னா கேளு, நல்லா இருப்பா அப்படின்னுட்டு அறிவுரை கொடுப்போம். பார்த்தீங்களா? வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் சமுதாயம், யாரோ ஒருத்தர், அந்த ஒருத்தரால் நீங்கள் கொல்லப்படுவீங்க, நானும் கொல்லப்படுவேன். இதுதான் கிளைமேக்ஸ். அதாவது தாவீது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் த கிங் ஆஃப் கிங்கு, தாவீது வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அந்த அளவுக்கு சும்மா ஒரு சாதாரண ஒரு நம்ம கிராமங்களில் சொல்லுவோம்ல, கோழி விளையாடிக்கிட்டு குண்டு விளையாடிக்கிட்டு தெரிஞ்ச பையன் இன்னைக்கு ஊர் தலைவர் ஆகிட்டான். அந்த மாதிரி ஓந்தான் வக்க அடிச்சுக்கிட்டு இருந்த தாவீது ஒரு நாட்டுக்கு ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, கிரீடம் கொடுத்து மகுடம் சூட்டி அழகு பார்த்தாங்க. பத்சபால் அப்படின்ற உரியாவோட மனைவி, அந்த உரியாவோட மனைவி மேலே வைத்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப். வாழ்ந்து கெட்ட தாவீது கெட்டது உரியாவோட மனைவிய. அது மட்டும் இல்லை, உரியாவை கொல்லணும், பெண்ணாசையினால ஒரு உயிரை பறிச்ச தாவீது. தாவீது வேண்டாம், இது சரியில்லை, விற்று. ஆனால் அதை மீறி தாவீது ஒரு கொலைகாரன். ராஜ்யபாரம், தான் பெத்த பையனை வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓட விட்டது, ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கை தாவீதுக்கு. தாவீதோட வாழ்க்கை எப்படியும் போட்டோம், ஆனால் உரியான்ற ஒரு உயிர், அந்த உரியான்ற உயிர் போனது. பத்சபால் ஒருவேளை சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம காதலுக்கு இடைஞ்சலா என்னோட கணவர் உரியா இருக்காரு, அவரை போட்டு தள்ளுங்கன்னு பத்சபால் சொல்லியிருக்கலாம். அப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்காக, அந்த பொண்ணு சொன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, செய்யக்கூடிய லெவலுக்கு மூளை மலிகிறோம்.